அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பி பொறுத்தவரை நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ குறைந்தபட்சம் இந்த நாட்களில் எல்லாருமே சின்சியராக படிச்சுட்டு இருக்கிற இந்த சமயத்தில் டிஆர்பி குறித்த தேதியில் அந்த தேர்வு நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி நிறைய தேர்வுகள் நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களும் சிலபஸ் வைஸ் உங்களை முடிக்கிறதுக்காக நியூ சிலபஸ் அடிப்படையில் ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அவ்வளோ சிலபஸையும் ரெடி பண்ணி அதை நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதனால் மட்டுமே உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யப்படுமானா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் நல்லா இந்த வீடியோவை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த கோச்சிங் சென்டரில் அந்த சிலபஸை படிக்கிறதுனால மட்டுமே பாஸ் ஆகிடுவீங்களான்னா கிடையாது. உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா படிக்கணும். படித்தது எக்ஸாமுக்கு தயாராகணும் அப்படின்னாக்கா நல்லா படிக்கணும், ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணதை அப்புறம் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் ரீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் முக்கியம். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாக்க 1 மணி நேரம் இல்லை, அப்படியே ஈக்குவல் டைம், அதை எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான டைம் நீங்கள் டெஸ்ட்டுக்கும் கொடுக்கணும். டெஸ்ட்டுக்கு அந்தளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம்லாம் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ தெளிவாக படித்தாலும் டெஸ்ட் இல்லைன்னா கஷ்டம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், டெய்லியும் படிக்கணும். ஸோ ஏனோ தானான்னு டெஸ்ட்டு வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ படிக்கிறதுக்கும் டெஸ்ட்டுக்கும் சமமான டைம் ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம், நான் சமமான டைம் சொல்கிறேன், நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாச்சும் நீங்கள் படிக்கிறதுக்கான அதாவது டெஸ்ட் எழுதுறதுக்கான நேரம் ஒதுக்குங்க. ஸோ நீங்கள் படித்ததுலேருந்து டெஸ்ட்டை எழுதி பாருங்கள், அதுக்கான கொஷின் பேப்பர்ஸை தேடுங்க, பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் டெஸ்ட் எழுதலான்னு நோக்கி கொஷின் பேப்பர் வேணும், கொஷின் ப்ரிப்ரேஷன் வேணும், டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் பிஜிடிஆர்பிக்கு எங்கேயும் இல்லை. ஸோ எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் நடக்கும், மந்த்லி ஒன்ஸ் நடக்கும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டெல்லாம் பத்தாதுங்க. நீங்கள் டெய்லியும் எழுதணும். டெய்லியும் டாபிக்ஸ் வைஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். ஸோ அதனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாக ஓன் கொஷின் பேப்பர் தயார் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அதுவும் போக பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். பிஜிடிஆர்பி ஆல் சப்ஜெக்ட் பிஜிடிஆர்பியுடைய கொஷின் பேப்பர்ஸ் டெய்லியும் டெஸ்ட் நடக்கும். டெய்லி கிடையாது, வீக்லி ஒரு வாரத்துக்கு 3 டெஸ்ட் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். அதுக்கப்புறம் வீக்லி 3 டெஸ்ட் இருக்கும், ஃப்ரீ தான். யார் வேணுன்னா அந்த கொஷின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். வீக்லி 3 டெஸ்டஸ் வரும். ரைட்டா? என்ன டாபிக் எந்த பேசிஸில் வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும், இல்லை உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு 3 டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் வீக்லி. ஸோ அதனால் டெஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரியும். லாப நோக்கத்திற்காக நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி கிடையாது. இதை தாண்டி நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னாக்கா இந்த பல முறை வாய்ப்பு கிடைக்கிறதுல இந்த பிஜிடிஆர்பி ஆகட்டும், ஆசிரியர் தேர்வு நடத்துகிறதே ஒரு கடவுள் கொடுத்த வர மாதிரி தான். எப்போயாவது தான் நடக்கும். அது அந்த வாய்ப்பை நீங்கள் கால விரயம் பண்ணிடாதீங்க. ஷெடியூல் நல்லா பிளான் பண்ணி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களோடையும் நீங்கள் போராட போகிறீங்க. டிஆர்பியில் பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய அனைவரோடையும் காம்படிட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அதை மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற ஒரு கோச்சிங் சென்டர் அவங்க சொல்கிற விஷயத்த அப்படி கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இதை தாண்டி நீங்கள் பிஜிடிஆர்பி அளவுக்கு யோசிங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ கோச்சிங் சென்டர் இருக்கும், எவ்வளோ பேர் படிப்பாங்க. ஸோ அவ்வளோ பேர்கிட்டையும் காம்படிட் பண்ணணுன்னாக்கா நாம் எந்த அளவுக்கு தயாராகணும் அப்படின்றத மனசில் வச்சு பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.